சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். நான் என்னோட மளிகை கடையில ஒரு 3 பொருள் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா, முழு குவான்டிட்டியா தான் வாங்குவேன். முழு குவான்டிட்டி அப்படின்னா, இப்ப நீங்க வீடியோல பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த ஒரு மூட்டை அப்படியே வாங்குவேன். அந்த மாரி இன்னும் 2 பொருளும் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபுல்லா தான் வாங்குவேன். ஒண்ணு உருளைக்கிழங்கு, இன்னொன்னு தக்காளி, இன்னொன்னு பார்த்தீங்கன்னா ஆனியன். ஏன் இந்த மாரி இந்த 3 மட்டும் நான் முழுசா வாங்குறேன் அப்படின்னா, இதுல பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு டபுளுக்கு டபுள் லாபம் மிகப்பெரிய அளவுல ஈட்ட முடியும். அதே மாரி இந்த 3 பொருள தான் பார்த்தீங்க அப்படின்னா, வேஸ்டேஜும் அதிகமா வரும். அதனால உங்களுக்கு அத ஈக்குவல் பண்ணணும் அப்படின்னா, நீங்க சும்மா 1 கிலோ, 2 கிலோன்னு வாங்கி பிசினஸ் பண்ணீங்கன்னா, கண்டிப்பா உங்களால அதுல ஈக்குவல் பண்ணவே முடியாது. ஏன் நீங்க 10 கிலோ, 20 கிலோன்னு வாங்குனாலும் கூட, உங்களால அதுல ஈக்குவல் பண்ணவே முடியாது. ஏன்னா லாஸேஜ்ன்னு சொல்லிட்டு நீங்க கொஞ்சம் எடுத்துட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு அதில கழிச்சிட்டு பார்க்கும்போது உங்க இன்வெஸ்ட்மென்ட் ரொம்ப பெருசாவே அடிபடும். அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 3 ஐட்டத்த மட்டும் நான் என்னைக்குமே ஒரு மூட்டையா தான் வாங்குவேன். இப்ப தக்காளின்னா ஒரு கிரேடு வாங்குவேன். உருளைக்கிழங்கு அப்படின்னா ஒரு மூட்டையா வாங்குவேன். ஆனியன் பார்த்தாலும் ஒரு மூட்டையா தான் வாங்குவேன். இது 3மே பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப ஹோல்சேல் பிரைஸ்ல வாங்கும்போது விலை பாதிக்கு பாதி கம்மியா தான் இருக்கும். உதாரணத்துக்கு இந்த உருளைக்கிழங்கு எடுத்துக்கலாமே. மீதிய பத்தி நான் அடுத்த வீடியோக்கள்ல சொல்றேன். இப்ப நீங்க வீடியோல பார்க்குற இந்த உருளைக்கிழங்க வச்சே நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. ஏன்னா, இந்த உருளைக்கிழங்கோட ஒரு மூட்டையே பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட ரூ. 1000 அப்படிங்கிறது எழுதி வச்சிருக்காங்க. உங்களால பார்க்கவே முடியும். இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மூட்டையில மொத்தம் ஆவரேஜா 48 கிலோலருந்து 55 கிலோ வரைக்கும் கூட ஒரு மூட்டையோட வெயிட்டே இருக்கும். இதுல நம்ம ஆவரேஜா 50 கிலோன்னு வச்சாலும் கூட, ஒரு கிலோவுக்கே உருளைக்கிழங்கு ஹோல்சேல் பிரைஸே வெறும் ரூ. 20 தான் உங்களுக்கு கிடைக்குது. அது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாரி லாரியில நீங்க இறக்கறதுக்கு முன்னாடி ஒரு விலைய பேசிட்டு, கீழ இறக்கும்போது உங்களுக்கு கிடைக்கிற விலை தான் பார்த்தீங்கன்னா, ரூ. 20. இதே மூட்டைய கீழ இறக்குனா என்ன விலை வரும் அப்படிங்கிறத பத்தி நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம். ஏன்னா, இத பத்தி சொல்லணும் அப்படின்னா, நெறைய விஷயங்கள் உங்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டியது இருக்கும். அதனால அத பத்தி தெளிவான ஒரு காணொளி ஃபியூச்சர்ல நான் குடுக்குறேன். ஏன்னா, அது ரொம்ப ரொம்ப முக்கியமா நீங்க எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். சரி, இந்த மூட்டைய பத்தி சொல்லணும் அப்படின்னா, இப்ப ஆவரேஜா நீங்க ஒரு 50 கிலோ மூட்டை வாங்குறீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு கிலோவே ரூ. 20 தான் உழுவுது. இப்ப இந்த மூட்டைய நீங்க அப்படியே வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா, இதிலிருந்து லாஸேஜ நீங்க கழிக்கும்போது, எப்படி இருந்தாலும் கேரண்டியா ஒரு 5 கிலோ குறையும். இதுல இன்னொன்னு சைஸ் வாரியா நீங்க பிரிக்கிற மாரி இருக்கும். இதுல பார்த்தீங்கன்னா 2, 3 சைஸ்ல உங்களுக்கு உருளைக்கிழங்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா, நீங்க என்ன பண்ணணும், ஒரு சைஸ் நல்ல குவாலிட்டியா பக்காவா எடுத்துக்கணும். இன்னொன்னு மீடியம் குவாலிட்டியா எடுத்துக்கணும். இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, சின்ன குவாலிட்டியா எடுத்துக்கணும். அந்த சின்ன குவாலிட்டி அப்படிங்கிறது பேபி உருளைக்கிழங்கு அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அந்த இது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இப்ப ரூ. 20க்கு வாங்கியிருக்கீங்க அப்படின்னா, அது ஒரு ரூ. 25 குடுத்தாலே உங்களுக்கு மிகப்பெரிய அளவுல லாபம் கிடைக்கும். ஏன்னா, உங்களுக்கு அதுல கிடைக்கிற அந்த சைஸ்ல உருளைக்கிழங்கே பார்த்தீங்கன்னா, எப்படி இருந்தாலும் ஒரு 3 டூ 5 கிலோக்குள்ள தான் வரும். அதுக்கப்புறம் மீடியம் ஆவரேஜா இருக்கிற ஒரு உருளைக்கிழங்கு எடுக்குறீங்க. அது பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ரூ. 35 நீங்க வைக்கலாம். நல்ல குவாலிட்டியா இருக்கிற உருளைக்கிழங்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஆவரேஜ் பிரைஸா ஒரு ரூ. 45 வைக்கலாம். நார்மலாவே கடையில பார்த்தீங்க அப்படின்னா, உருளைக்கிழங்கோட விலையே ஒரு கிலோ 40லேருந்து 50 வரைக்கும் தான் விக்கிறாங்க. இப்ப நீங்க இதுல ஆவரேஜா பார்த்தீங்க அப்படின்னா 3 சைஸ்ல நீங்க உருளைக்கிழங்க பிரிச்சு 3 ரேட் வச்சு நீங்க ஃபிக்ஸ் பண்ணும்போது, மக்களுக்கே பார்த்தீங்க அப்படின்னா, சரி சைஸுக்கு தகுந்த மாரி விலைக்கு நமக்கு குடுக்குறாங்க. அதனால நம்ம இதுல எது வேணாலும் நமக்கு தேவையானத நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அப்படிங்கிற ஒரு மைண்டுக்கு வந்துருவாங்க. அப்ப இதுல இருக்க அந்த விலை ஏற்றம் இறக்கங்கள மக்கள் பெருசா கண்டுக்க மாட்டாங்க. ஏன்னா, சைஸ் வாரியா நம்ம பிரிச்சு விச்சதுனால, அவைங்களே அத புரிஞ்சுப்பாங்க. அப்ப இந்த உருளைக்கிழங்கு பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, மினிமம் கேரண்டியாவே உங்களுக்கு ஸ்டார்ட்டிங்ல இருந்தே உங்களுக்கு லாபத்த மட்டும் தான் அது குடுக்குது. அப்போ உங்களுக்கு இந்த 3 விதமான குவாலிட்டியில பிரிச்சு வச்சதும் மொத்தமா சேல் ஆனதுக்கப்புறம், உங்களுக்கு கிடைக்கிற லாபமே பார்த்தீங்க அப்படின்னா, ரூ. 1000க்கு இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி நீங்க வாங்குன இந்த உருளைக்கிழங்க வெறும் 2 நாள்ல என்னோட கடையில நான் 2 நாள்ல சேல் பண்ணேன் இந்த ஒரு மூட்டைய. அப்ப எனக்கு இதுலருந்து கிடைச்ச லாபம் மட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு மூட்டைக்கு ரூ. 1000க்கு இன்வெஸ்ட்மென்ட்க்கு ரூ. 1000 லாபமே மினிமம் கேரண்டியா நான் எடுத்திருக்கேன். அதிகபட்சமா பார்த்தீங்க அப்படின்னா, ரூ. 1500 கூட நான் எடுத்திருக்கேன். ஏன்னா, எல்லா டைமும் வேஸ்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா, 5 கிலோ அப்படிங்கிறது கேரண்டியா இருக்காது. சில சமயங்கள்ல 1 கிலோ, 2 கிலோ தான் வரும். அப்படிங்கும்போது எனக்கு விலையும் பார்த்தீங்கன்னா, முன்ன பின்ன ஏத்தி தான் நான் குடுப்பேன். அந்த
அந்த ஒரு காரணத்தினால பார்த்தீங்க அப்படின்னா, என்கிட்ட வந்து எப்பவுமே இந்த சேலிங் அப்படிங்கிறது ரொம்ப நல்லாவே இருக்கும். காய்கறிகள பொறுத்தவரைக்கும் எனக்கு வந்து மிகப்பெரிய அளவுல லாபகரமான ஒரு தொழில் என்னோட கடையில. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, இந்த உருளைக்கிழங்க பொறுத்தவரைக்கும் எனக்கு மிகப்பெரிய அளவுல 2டே நாள்ல லாபம் குடுத்து மிகப்பெரிய ஒரு சின்ன இன்வெஸ்ட்மென்ட்ல அதிக லாபம் குடுத்த ஒரு அற்புதமான ஒரு பொருள தான் சொல்லுவேன். ஏன்னா, நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மொத்தம் 3 பொருள் மட்டும் முழு குவான்டிட்டியா தான் எடுப்பேன்னு சொன்னேன்ல. அதே மாரி தான் இந்த ஒரு பொருள மட்டும் எனக்கு ரூ. 1000 வந்துச்சு அப்படின்னா, அப்ப மத்த 2 பொருளும் எந்த அளவுக்கு லாபம் கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே கணக்கு போட்டு பாருங்க. ஏன்னா, ஆவரேஜா நான் இதுல என்ன பேசிக்ல நான் சொல்றேனோ, அதே கணக்கு தான் மத்த இதுலயும் பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு லாபம் கிடைச்சது. அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இதுல ஒரு மிகப்பெரிய லாபமே இருக்கிற ஒரு அற்புதமான ஒரு தொழிலு தான். நீங்க தனிப்பட்ட முறையில இந்த ஒரு பொருள் மட்டுமே எடுத்து பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, இது வந்து உங்களுக்கு ரொம்ப ரிஸ்க் கம்மி. அதே மாரி ஒரு பொருள்ல இருந்து மட்டும் தினம் வந்து ஒரு ரூ. 1000 கேரண்டியா சம்பாரிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு, இது வந்து ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பா கூட நான் சொல்லுவேன். இத வந்து நீங்க எப்படி வேணாலும் சேல் பண்ணலாம். மளிகை கடையில வச்சு சேல் பண்ணலாம். இல்ல ஒரு ரோட்டோர கடையில வெறும் உருளைக்கிழங்கு மட்டுமே போட்டு நீங்க மொத்தத்தையும் சேல் பண்ணணும்னு நினைச்சாலும், ஹால்ஃப் டேலயே பார்த்தீங்க அப்படின்னா, மொத்தத்தையுமே சேல் பண்ணிட்டு நீங்க ரூ. 1000 ரூ. 1500ங்கிறது கேரண்டியா சம்பாரிச்சுட்டு வீட்டுக்கே போயிரலாம் நீங்க. இல்ல நான் ஒரு தள்ளுவண்டி கடை மாரி போட்டு, நான் ஒவ்வொரு ஸ்ட்ரீட்டுக்கும் போயிட்டு நான் சேல் பண்ண நான் தயாரா இருக்கேன். அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா, கண்டிப்பா இந்த உருளைக்கிழங்கு இது கூடயே பேரலலா பார்த்தீங்கன்னா, தக்காளியோ, இல்ல ஆனியனோ எதையாவது ஒண்ணு சூஸ் பண்ணுங்க. ஏன்னா ஒரு பொருளுக்கு போற நேரத்துல 2 பொருள், 3 பொருள் நீங்க எடுத்துட்டு போகும்போது, உங்களுக்கு கிடைக்கிற லாபம் ஒரு நாளைக்கு கண்டிப்பா ரூ. 2000 அப்படிங்கிறது கேரண்டியா கிடைக்கும். அதுதான் பார்த்தீங்கன்னா, இந்த பொருள்கள் மூலியமா உங்களுக்கு கிடைக்கிற ஒரு மிகப்பெரிய லாபமே. இந்த தொழில் நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறனால எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது மூலியமா எந்த அளவுக்கெல்லாம் லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறது ரொம்ப நல்லாவே தெரியும். ஏன்னா பர்சனலா சொல்லணும் அப்படின்னா, காய்கறி தொழில் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு தொழில். இத தான் பார்த்தீங்க அப்படின்னா, என்னோட ஒரு வீடியோலயும் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா ஃபியூச்சர்ல காய்கறி பிசினஸ் அப்படிங்கிறது தனிப்பட்ட முறையில பெருசாவே பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு மிகப்பெரிய ஆசை. என்னதான் என்னோட மளிகை கடையில நான் சின்னதா பண்ணியிருந்தாலும் கூட, அதிலேயே மினிமம் கேரண்டியா வந்து காயில மட்டுமே ரூ. 1000 மேல நான் லாபத்தை ஈட்டின பல நாட்கள் இருக்கு. அந்த அளவுக்கு வந்து மிகப்பெரிய அளவுல எனக்கு கை கொடுத்த ஒரு தொழில் பார்த்தீங்க அப்படின்னா, என்னோட மளிகை கடையில காய்கறிகள் தான். அதனால நீங்க கண்ண மூடிட்டு என்ன பிசினஸ் பண்ணணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணுங்க. ஆனா என்ன பொறுத்தவரைக்கும் காய்கறி தொழில் அப்படிங்கிறது ஒரு அற்புதமான மிகப்பெரிய அளவுல லாபம் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல தொழில். குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, தனிப்பட்ட முறையில நான் ஒரு பொருள் மட்டுமே எடுத்து பிசினஸ் பண்ணணும். அது மூலியமா மிகப்பெரிய அளவுல லாபத்தை ஈட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு, ஒரு மினிமம் கேரண்டியா ரிஸ்க் கம்மியா இருக்கிற ஒரு தொழில்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த உருளைக்கிழங்கு கண்டிப்பா சூஸ் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். இந்த வீடியோவ நீங்க கடைசி வரைக்கும் பார்த்திருந்தீங்க அப்படின்னா, இத பத்தின கருத்துக்கள் உங்களுக்கு எதுவா இருந்தாலும், இல்ல சந்தேகங்கள் எதுவா இருந்தாலும் மறக்காம கீழ கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. இதே மாரி பிசினஸ் வீடியோஸ் நீங்க பார்க்கணும் அப்படின்னா, நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாரி இன்னும் பல பிசினஸ் வீடியோக்களோட அடுத்த வீடியோல நான் உங்கள சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.